ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழுக்கான வீடியோ. ஸோ தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 89 மார்க் 90ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. தமிழுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை பார்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்புங்க. ஸோ என்னத்தை பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்க்கலாம். அண்ட் கொஷின் வந்து எப்படி வந்து எழுதியிருக்காரு, எந்த மாதிரி எழுதுனா ஃபுல் மார்க் போடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பகுதி 1 மார்க் எழுதிடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு மார்ஜின் போட்டு ஆப்ஷன்ஸும் கரெக்டாக எழுதுங்க, அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சரும் கரெக்டாக எழுதுங்க. கரெக்டாக போட்டிருக்கேன், 14 மார்க் எடுத்துட்டார். பகுதி 5 போயிட்டார். நீங்கள் மாற்றி இந்த மாதிரி எழுதிக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ட்டு. நான் எப்பவுமே ஆர்டர் எழுத சொல்ல மாட்டேன், உங்களுடைய கன்வீனியன்ட்டு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஆனால் ஆர்டர் எழுதுறது பெட்டர் தான். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஆர்டர், அதாவது பிரிவு மாற்றிக்கலாம். ஸோ தெய்வமணி மாலை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆத்தர் பேர் போட்டு பாடலை அழகாக எழுதிட்டு பாவகை எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஸோ சூப்பராக 4 மார்க் எடுத்து. திருக்குறள் எழுதிட்டார், பாவகை எழுதிட்டார். பாவகை எழுதணுமான்னு கேட்டால் எழுதுங்க, சென்டம் வேணும்னா. பகுதி 2 பிரிவு 1. ஸோ 2 மார்க்கு. 2 மார்க்கில் 2 பாயிண்ட் அழகாக எழுதி என்ன பாடல் இருக்கோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் ஒரே மை தான் யூஸ் பண்ணணுங்க, சரிங்களா? அதுக்கு வந்து பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கேட்டால் இதுக்கு பென்சில் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 மார்க்கு. 2 மார்க்கே 4 மார்க் மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது செயல் உரைநடை 2 மார்க்கு. என்ன வேணுமோ அது மட்டும் எழுதியிருக்காங்க, கரெக்டாக மார்க் போட்டாங்க. அடுத்தது பிரிவு 3. இங்கே பாருங்கள், பகுப்பதோடு கூட புணர்ச்சி விதி. ஃபஸ்ட்டு 2மே எழுதிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். 2 மார்க் எல்லாமே ஈஸிங்க, நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் அப்படிங்கிறது இங்கே ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே தவறு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அந்த அரை மார்க் தான் போயிருக்கு. ஸோ அதனால் அந்த செக்ஷனுக்கு 7.5. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவும் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸோ இல்லை அண்டர்லைனோ பண்ணுங்கள். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், கொஷின் நம்பரை இங்கே போடுங்க, உள்ளே போடாதீங்க. அண்ட் அண்டர்லைன் இப்படி வந்து பண்ணுங்கள். மேலே ஹெட்டிங் என்ன போடணும் அப்படின்னா அந்த கொஷினுக்கு ராமலிங்க அடிகள் வேண்டுவன யாவை அப்படின்னு கேட்டிருப்போம். ராமலிங்க அடிகள் வேண்டுவன. ஸோ அந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அந்த கொஷினே தூக்கி எழுதிடாதீங்க. ஒரு பேராகிராஃப் இருக்கிற மாதிரி, ஒரு புக்கில் பேராகிராஃப் டாப்பிக்கை கொடுத்துருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய ஹெட்டிங் போட்டு தான் எழுதணும். இந்த மாதிரி கேப் போட்டு அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸ்டாரோ, இவர் ஸ்டார் போட்டிருக்காரு, இன்னும் இப்படி போடுங்க, எப்படி வேணாலும் போடலாம். எனக்கு கேட்டால் ஸ்டார் போடுறதா கரெக்டு. ஸோ பாருங்கள், 4 மார்க் எவ்வளோ பாயிண்ட் எழுதியிருக்காருன்னு ஒரு 7-8 பாயிண்ட், ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுனா ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பாடல் இருக்குது அப்படின்னா பாடல் எழுதிருங்க, ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக எழுதியிருக்காருன்னு. வாடகை காலம் கோவலர்கள், ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதி அதுக்கு ஒரு பாடல் எழுதி பாக்ஸ் பண்ணிட்டார். பிரிவு 2 ஒளிக்கோலங்கள். ஸோ செய்யுளு உரைநடையோட சிறுவினா. ஸோ எல்லாத்துக்குமே அந்த பாடலை எழுதியிருக்காரு. அந்தளவுக்கு நம்ம தமிழில் வந்து 90 எடுக்கணும்னா அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அந்த பாடலுங்கிறது படிக்க மாட்டாங்க, எடுத்துக்காட்டுக்கு எழுதுறத படிக்க மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. அப்போ தான் நான் ஆசிரியனாலும் என்ன, இது ஓன் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு 4-5 பாருங்கள், இதுவே ஒரு பாடல் எழுதியிருக்காரு. மாரல் மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து வெண்பாவை இருக்குன்னு இலக்கணம். இது வந்து இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த 4 மார்க்கு அணி இலக்கணம். ஸோ அதுக்கப்புறம் அணி சுட்டல். ஏன்னா அணி பாருங்கள், ஒரு குறிப்பிச்சட்டம் போட்டு எழுதியிருக்காரு அணியை, ஒரு 4 மார்க்கே. ஸோ அணி சுட்டல், அணி இலக்கணம், சான்று. ஸோ அதுக்கப்புறம் சான்று விளக்கம், அணி பொருத்தம், என்னெல்லாம் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? பழமொழி. இந்த பிடிஎஃப் தர முடியாது, நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மெதுவாக ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பழமொழி வந்து கதை மாதிரி எழுதணும், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு எலும்பு ஊறு கல்லும் தேயும். அதாவது இது வந்து அந்த பழமொழியோட ஹெட்டிங் எழுதிட்டார். பழமொழி விளக்கம், ஃபஸ்ட்டு விளக்கம் வாழ்க்கை நிகழ்வு, அது வந்து ஓனாக நம்ம எழுதுகிறோம். நீதி. இதுக்கு பார்த்திங்கன்னா மார்க் கம்மின்னு விட்டாங்க. என்ன காரணம்? அடிச்சு விட்ருக்காரு அப்படிங்கிறத வைக்கலாம். கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வைக்கலாம். தமிழ் மொழியின் நடை அழகியல். ஸோ 6 மார்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீசு நடராசன், அந்த ஆத்திர பேர் போட்டு குறிப்பிச்சட்டகம் போடுங்க, சூப்பராக இப்படி போடுங்க. ஸோ அடுத்த முன்னுரை, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் போடணும், சரிங்களா? முன்னுரை கொடுங்க, என்ன டீட்டெயில் இருந்தாலும் அது முன்னுரை கொடுங்க. அப்புறம் டாபிக் வைஸ் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்காட்டு இருந்தால் எடுத்துக்காட்டு எழுதுங்க. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட்டு டீட்டெயிலே வந்து ஒரு 3-4 பக்கம் எழுதியிருக்காரு. அதனால தான் 6 மார்க்கு புதுசாக போட்டாங்க. அடுத்தது இது பாரதியாரோடது.
ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொழிப்பற்று, சமூகப்பற்று, முன்னுரை. ஸோ மொழிப்பற்று, அதுக்கு எடுத்துக்காட்டு சமூகப்பற்று. ஸோ கைடில் இருக்கிறது தான் முடிவுரை, அவ்வளோதான். என்ன வேணுமோ அதை எழுதிட்டார். பெருமழை காலம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நான், வணக்கம் ஐயா, பசுமை தாசர், நான் அப்படிங்கிறது டயலாக் ரைட்டிங். ஸோ டயலாக் ரைட்டிங் எவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காரு பாருங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாமே முடிச்சுட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குவாட், அதாவது மாரல் மாதிரி நம்ம வந்து கைட்லேயே இருக்குங்க. மாரல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி எழுதுனா தான் ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? மாரல் எழுதலைன்னா ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்களா சார்? ஆனால் டீட்டெயிலுக்கு வேணால் 5 மார்க் கொடுப்பாங்க. அந்த மாரல் இந்த எட்டிங்லாம் போடலன்னா 5 மார்க் கொடுப்பாங்க. பட் சிறுவினா வந்து ஓகே. பட் பாடல் வரக்கூடிய கட்டாயமான இடத்துல நீங்கள் படித்து தான் ஆகும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாளேந்தோ தமிழுக்கு நான் போட்டுருவேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது வந்து நான் மெதுவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஏன்னா பிடிஎஃப் தர முடியாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்படி எழுதியிருக்காரு, இந்த 2 மார்க்லாம் என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ எனிவே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.